என்ன ஏதோ எலிசத்தை வாட அடிக்குது. எது? இப்ப வா இருக்கு. இங்க பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபாரின் பர்ஃபியூம் அடிச்சிருக்கேன். உனக்கு அது எலிசத்தை வாட அடிக்குதா? ஆமா ரவுடி, உனக்கு தான் அது வாசனையா தெரியுது. நீ ரோட்ல நடந்து போனா எல்லாரும் விலகி ஓட போறாங்க பாரு. ஓடனா ஓடட்டும் பா, அதுக்காக எல்லாம் சட்டையெல்லாம் மாத்த முடியாது. பர்ஃபியூமும் மாத்த மாட்டேன். ஒருவேளை உண்மையா இருக்குமோ? சும்மா கும்முன்னு இருக்கு பழைய கிளவி. அதெல்லாம் இருக்கட்டும். கும்மு கும்முன்னு பர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா, ஒருத்திக்கு ப்ரோபோஸ் பண்ணலான் இருக்கேன். என்னது? நீ நீ ப்ரோபோஸ் பண்ண போறியா? அப்கோர்ஸ், டெஃபினெட்லி. டேய், கதை விடாத. ஆட நிஜமாதான். நானும் ஒரு இடத்துல இருந்து சிக்னல் வரும்னு பார்த்தேன். ஒன்னும் வர்ற மாதிரி தெரியல. அதனாலதான் டவரையே மாத்திட்டேன். இந்த டவர்ல ஃபுல் சிக்னல் வரும். இனி ஜாலிதான். என்ன சிரிப்பு? ஏய், என்ன சிரிப்பு? பிராங்க் தானே பண்ற ரவுடி. பிராங்கா? ஏய், நமக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு கேர்ள் ஃபேனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு போறேன். நான் கூட வேண்டான்னு தான் நினைச்சேன். அவங்க என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்க. நானும் என்ன பண்றதுனே தெரியல. நம்மளும் கமிட்டடா இருந்தா பரவாயில்ல. அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. அதுதான் புது ரூட் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, பாய் பாய் பாய். எப்போ உனக்கு விளையாட்டு தான். போ போ, நல்ல பெரிய பல்பா வாங்கிட்டு வா, நடுக்கூடத்துல மாட்டி வைக்கலாம். ஓடு. தேங்க்யூ. இந்த மாதிரி வாழ்த்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. உன்னால மட்டும்தான் முடியும். வெல்கம். தள்ளி உட்கார். நல்லா தபேலா வாசிக்கிற மாதிரி நடுவுட்ல உட்காந்து பூண்டு உரிச்சுக்கிட்டு. ப்ரோபோஸ் பண்ற ஆளை பாரு. பெரிய மைனர் இவரை ப்ரோபோஸ் பண்ண போறாராம். பரவாயில்லையே, நான் போட்ட வலையில 2 பேரும் கொத்த சிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு பெரிய கலட்டம் நடக்க போகுது.